இந்த 30 வருஷத்துக்கு இங்கே வந்து காடு மாதிரி இருக்கும் சாருங்க. எங்கள் வீடு மட்டும் எங்கள் வீடு இருக்குதுன்னு தான் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அந்த ரேஷன்லாம் எங்களுக்கு கிருஷ்ணாவில் ஊற்றுவாங்க. அதை வச்சு ஒரு 5 மணிக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு ஒரு 6 மணிலேருந்து அந்த விளக்கு வெட்டு குச்சி வச்சு விளக்கு எரிய வைப்போம். நல்லா ஒரு காலையில் விடிகாலம் வரைக்கும் எரியும் அந்த விளக்கு. இத்தனை நாளாக இத்தனை வருஷமா இப்போ இந்த இடத்துல இருந்து வந்து இந்த லைட் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான் நாங்கள். நம்மளுக்கு எந்த வசதியுமே இல்லையே, நம்ம இப்படியே தான் இருக்க முடியுமா? எங்கள் பசங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து 5 மணிக்குள்ளே தான் எல்லாமே முடிச்சுப்போம். அதோட அப்புறம் எல்லாம் பாய் போட்டு எல்லாம் அந்த இருட்டிலே தான் படுப்பாங்க. பூச்சி வரும், பாம்பு வரும், எத்தனையோ பாம்பு அடிச்சிருக்கிறோம். எங்களுக்கு லைட்டு போடல, எதுவுமே போடல, வெளிச்சமே இல்லாதான் இருக்கிறோம் மேடம். நாங்கள் வேலைக்கு தான் வச்சுக்கிறோம், கரண்ட் கடை இல்லை மேடம் எங்களுக்குன்னு சொன்னோம். பசங்களுக்கெல்லாம் இந்த லைட் போட்டது தான் ரொம்ப எந்த பிரச்சனை இல்லாத நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. இந்த எக்ஸாம் டைம் வந்தோட பரிச்சு கிடிச்சு நல்லா படிக்கிறாங்க பசங்க இந்த வெளிச்சத்தில் உக்காந்துக்கு. அந்த லைட்டு போட்டதுலேருந்து எல்லாம் நல்லபடியாக படிக்கிறாங்க சார். வெளியில் வந்து உக்காந்து படிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. விட்டுட்டு போகிறதுக்கு எங்கன்னா கடைக்கு போகிறதுக்கு எங்கள் பசங்களுக்கு பயம் இல்லை. எந்த பாம்பு தொல்லை, பூச்சி கோப்பை எதுவும் வரல. கம்பிலேருந்து மேடம் வந்தாங்க. அந்த மேடத்தை கூட அன்றைக்கே சொன்னோம், மேடம் நாங்கள் லைட்டு போட்டாங்க, ரொம்ப நன்றி மேடம். எங்கள் பசங்க படிக்கிறதுக்கு நல்லா ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். லைட்டு கொடுத்தா ஓல்டு தேங்க்ஸ்.